கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே நம்ம சேனலுக்கு வரலை, உங்களை எல்லாம் சந்திக்கலை, அதிகமாக நான் பேசலை, கன்னி தெய்வத்தை பற்றி உங்களிடத்திலே உரையாடவில்லை. ஆனால் இந்த 20 நாளும் நேரடியாக பல உறவுகளை சந்தித்து கன்னி தெய்வங்களை பற்றி பேசி அவர்களுடைய குடும்பத்தில் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டு தான் இருந்தேன். மகிழ்ச்சி உறவுகளை, இன்றைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் மேலே ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் எத்தனை தவறுகள் இருக்கிறது. இது ஒரு வீட்டில் கன்னிக்கு கும்பிட்டாங்க, நான் தான் வழிகாட்டியிருக்கேன். என்னுடைய அத்துணை பதிவுகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் ஆடி மாதம் கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அதில் எந்த அளவிற்கு அவர்கள் அறியாமல் செய்தது தான், அறிந்து செய்ததல்ல, அறியாமல் செய்தது தான். முதல் தவறு, கன்னி தெய்வத்திற்கு கீழே கேப், அதாவது இடம் வைத்திருப்பது. இடம் இருந்தாலும் அதை அடைத்திருக்க வேண்டும். நான் அடைத்திருக்க சொன்னேன், அவர்கள் அடைத்திருக்கவில்லை. அதை ஹார்ட்போர்ட் கடையில், அதாவது ஃப்ளைவுட் ஒர்க் செய்யக்கூடிய நபரிடம் சென்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை அழகாக அடைத்து கொடுத்திருப்பார். இரண்டாவது தவறு, இந்த கன்னி தெய்வத்திற்காக படைப்பு போட்டிருக்கிறாங்க, பலகாரங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும், அந்த கடைகளில் வாங்கி வைக்கப்பட்ட பொருட்கள். அதை யார் செய்தார்களோ, எப்படி செய்தார்களோ, சுத்தமாக செய்தார்களா என்றால் வியாபாரிகள் சுத்தமாக செய்தோம் என்று தான் கூறுவார்கள். அது வியாபாரிகளின் மீது தவறில்லை. அங்கே செய்ய வந்த பெண் சுத்தமாக இருந்தார்களா, அவர்கள் தீட்டு இல்லாமல் இருந்தார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. கன்னி வழிபாடு என்பதே நாம் நம் கைகளினால் செய்து நாமே அதை வைக்க வேண்டிய கட்டாயம் அது கன்னி வழிபாட்டில் உண்டு. உங்கள் குடும்பத்தை சார்ந்த இந்த கன்னி தெய்வத்தை சார்ந்த பிள்ளைகள் அந்த உணவை தயாரித்து அவர்கள் வைத்தால்தான் அது சிறப்பு. ஆகவே தான் பணியாரம், பாயாசம் மற்றும் பாலும் பழம் மட்டும் போதும் என்று கூறுகிறோம். நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லலை. பிறகு இயற்கையான பல வகைகள் வையுங்கள் என்று கூறுகிறோம். தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பிறர் செய்த பொருளை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து வைப்பது, அந்த பூஜையில் வைத்து வழிபடுவது சிறப்பானதா என்று கேட்டால் அது சிறப்பானதல்ல. ஆகவே 2 இன்று போட்டிருக்கிறேன், அது கடையில் வாங்கிய பலகாரங்கள். அடுத்தபடியாக, இந்த கன்னி தெய்வத்திற்கு முன்பாக படையல் போடப்பட்டிருக்கிறது, உணவுகள் வைத்திருக்கப்படுகிறது, அங்கே பலகாரங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பலகாரத்திற்கு முன்பாக பாருங்கள், 1 2 3 4 ஒரு 5 0 மாதிரி வட்டம் போட்டு விட்டுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி, 1 சூடகம் காட்டுற பொருள், இன்னொன்று சாம்பிராணி காட்டக்கூடிய அந்த பொருள், இன்னொன்று விபூதி கிண்ணம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி கிண்ணம், அது சிரட்டையில் வச்சுருக்கிறாங்க. இவைகளெல்லாம் நீங்கள் படப்பில் எப்படி வைக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்க வேண்டுமே தவிர இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த படப்பையே மறைக்கும் அளவிற்கு வரிசையாக வைத்திருக்கிறீர்கள். இதுவும் தவறு. இதை ஏன் உங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுகிறேன், பேசுகிறேன் என்றால் நீங்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது என்பதனால்தான் இதை உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது அந்த கன்னி தெய்வத்திற்கு எவ்வாறு அந்த படைப்பானது இருக்க வேண்டும், அந்த படைப்பில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இது நம் கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட விபூதி கிண்ணம் தானே, இது நம் கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட சூடக தட்டுத்தானே, இது நம் கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட சாம்பிராணி கிண்ணம் தானே. அப்படி நீங்கள் ஒன்றொன்றாக நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த தெய்வத்திற்கு முன்பாக அந்த படப்பு மட்டும் இருப்பது சரி, இந்த பொருட்களை எல்லாம் வைத்து அடப்பு போட்டது போன்று இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். இதில் இன்னொன்று வேடிக்கை பாருங்கள், அந்த இன்று போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே, அதுக்குள்ளே பாருங்கள் பாயாசமும் பணியாரமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவைகளை கொண்டு நீங்கள் ஒதுக்கி வைத்திருப்பது தவறு. அது இங்கே படப்புக்கு முன்னே வரணும். இந்த பொருட்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தால் அது சரி. அடுத்தபடியாக, அந்த இன்றுக்கு நேர் கீழே பூக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டிருப்பேன். அது என்ன ரவுண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு
நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு மரியாதைக்கு மாலை போடுறாங்க, உங்களுக்கு பொன்னாடை போடுறாங்க, வரவேற்கிறாங்க. நீங்கள் அந்த மாலையையும் பொன்னாடையும் பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டிற்குள் செல்கிறீர்கள். உங்களுக்கு விருந்து வைக்கிறார்கள், சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா என்று. அப்படி விருந்து வைக்கும் பொழுது அந்த உணவின் மேல் பகுதியில் அந்த பொன்னாடையையோ இல்லை உங்களுக்கு மேலே போடப்பட்ட அந்த பூ மாலையையோ அந்த சாப்பாட்டிற்கு மேல் வைப்பார்களா என்று கேட்டால் வைக்க மாட்டார்கள். வைத்தால் நீங்கள் உண்ணுவீர்களா என்றால் உண்ண மாட்டீர்கள், எடுத்து நகட்டி வைப்பீர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலகாரங்களுக்கு மேல், பழங்களுக்கு மேல் நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு பூ வாங்கி இருந்தால் அதை வைக்க வேண்டாம். ஒரு கரையில் வையுங்கள், அந்த இலையிலேயே ஒரு கரையில் வைக்கலாம். எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவிற்கு மேல் வைத்திருக்கிறீர்கள். இதுவும் தவறு. இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சிலர் நினைப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். கண்களுக்கு தெரியாத தவறு, அவர்கள் யோசிக்காத தவறு. நீங்கள் அப்படி சாப்பிடுவீர்களா என்று கேட்டால் அதற்கு நீங்கள் நாங்கள் வேறு தெய்வம் வேறு என்றெல்லாம் என்னிடம் பேசிவிட வேண்டாம். தெய்வம் அந்த உணவை உண்ண வேண்டும், தெய்வம் அந்த உணவின் ருசியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்புதான் அது பிரசாதமாக நாம் எடுத்து உண்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, உணவிற்கு மேல் பூக்களை வைக்க வேண்டாம், அதை தனியாக ஒதுக்கி வையுங்கள். இல்லையெனில் அந்த விளக்கின் மீது போட்டு அழகு பாருங்கள், அது அவர்களுக்கே நீங்கள் செலுத்துவதற்கு சமமானது. அதற்கு அடுத்தபடியாக மேலே இருக்கக்கூடிய அந்த கன்னிப்பெட்டி, இது எப்பொழுதும் இதே இடத்தில் இருக்குமா என்று கேட்டால் இருக்கக்கூடாது. மேலே கட்டி வைத்திருக்க வேண்டும், ஒரு ஆணி அடித்து அதுக்கு மேலே தொங்க விட்டிருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அதை கீழே எடுத்திருக்க வேண்டும். இதில் தவறு இருக்காது என்று நினைக்கிறேன். அவர்கள் அன்றுதான் எடுத்து கீழே இறக்கி வைத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தை வழிபடும் பிள்ளைகள் உங்கள் கைகளினால் பலகாரங்கள் செய்திட வேண்டும். அந்த செய்த பலகாரங்களை அந்த கன்னி தெய்வத்திற்கு வைத்து வழிபட வேண்டும். பின்பு பழங்கள் வாங்கி வைத்திருந்தால் அந்த பழங்களுக்கு மேல் பூக்கள் வைக்கக்கூடாது. பின்பு அந்த கன்னி தெய்வத்தின் படப்புக்கு முன்னாடி வரிசைப்படுத்தி இதுபோன்று நான் ஒரு 5 வட்டங்கள் போட்டிருக்கிறேன். மணி, சூடகத்தட்டு, சாம்பிராணி கிண்ணம் மற்றும் விபூதி கிண்ணம் மற்றும் சிரட்டையில் வைக்கப்பட்ட சாம்பிராணி பொருட்கள். ஆகவே இதையெல்லாம் இப்படி வைத்திருந்தால் யோசித்து பாருங்கள், அந்த படப்பையை மறைத்து வைத்திருக்கிறது போன்று இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறா என்று கேட்டால் இல்லை, ஆனால் இது சிரமத்திற்கு உண்டானது. இது இப்படி வைத்து வழிபடுவது சரியாக இருக்காது என்பதை உறுதியாக உங்களுக்கு கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக இந்த மாதிரி கீழே கன்னி தெய்வத்தின் கீழே இப்படி கேப் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. அதைகளும் நீங்கள் அப்படி கேப் தெரிகிற மாதிரி வைக்கப்பே தான் அந்த பாயாசமும் இந்த சக்கரை பொங்கல்னு நினைக்கிறேன், சக்கரை பொங்கலும் அந்த பணியாரமும் உள்ளே போயிடுச்சு. எப்படி திங்கும் உணவுக்கு மேல் தெய்வம் அமர்ந்திருப்பார்களா என்றால் அமர்ந்திருக்க மாட்டார்கள். அதே போன்று பத்தி ஸ்டாண்டுன்னு ஒன்று வாங்குங்க. பத்தி ஸ்டாண்டில் பத்தியை பற்ற வைங்க. பற்ற வச்சு அந்த பத்தி ஸ்டாண்டில் அந்த பத்தியை வையுங்க. அதை விட்டு விட்டு பழங்கள் மேல் வைக்க வேண்டாம். சிலர் நினைப்பாங்க எதுக்கு வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த பழத்துக்கு மேலே அந்த பத்தியோட துகள் உழந்த உடனே அதை தூக்கி தூர போடுறாங்க. தெய்வத்திற்காக படைக்கப்பட்ட பழத்தை நாம் எடுத்து உண்ண வேண்டுமே தவிர தூர போடக்கூடாது. ஆகவே தான் அதை உங்களிடத்திலே கூறுகிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, இன்றைய ஃபோட்டோ, இன்றைய பதிவு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய விஷயம், நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க. என்னுடைய செல் அதிகப்படியான வாய்ஸ் ரெக்கார்டு மெசேஜ் வந்ததனால் செல் ஹேங் ஆகி, என் பிறந்தநாள் அன்று என்ன நடந்ததோ அதே போன்று செல்லு ஹேங் ஆகி மொத்தமும் டிலீட் செய்த பின்புதான் இப்பொழுது நான் மீண்டும் வாட்ஸ்அப்பிற்கு வந்திருக்கிறேன். ஆகவே நிறையவருடைய குரல்கள் அழிந்துவிட்டது. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், நாம் கேட்ட கேள்விக்கு பதில் தரவில்லை என்று. இன்றையிலிருந்து 3 நாட்கள் பாருங்கள். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கேட்ட அதே கேள்வியை திரும்ப கேட்கவும். ஏனென்றால் இன்றையிலிருந்து 3 நாட்களுக்குள் சுமார் 15 பதிவாவது பேசிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். நிச்சயமாக பேசி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் உங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக வழிபடுங்கள். சாதாரண அந்த படப்பில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு படப்பு தான் போட வேண்டும், இன்னொரு அதாவது 2 இலை போட்டு நடத்தியிருக்கிறார்கள். மற்றவைகளெல்லாம் நீங்கள் அந்த கடையில் வாங்கப்பட்ட அந்த பொருட்களை கழித்திருந்தால் இந்த பணியாரம், இந்த சர்க்கரை பொங்கல், பாயாசம் அனைத்தையுமே அந்த படப்பில் வைத்திருக்கலாம். நீங்கள் கடையில் பொருட்கள் அதிகம் வாங்கினதனால்
இந்த சர்க்கரை பொங்கல், பாயாசம் இதையெல்லாம் நீங்கள் தனியாக வைத்திருக்கிறீர்கள், பணியாரத்தை எல்லாம். ஆகவே கிண்ணத்தில் வைத்திருக்கலாம், இல்லை அழகான ஒரு தட்டில் வைத்திருக்கலாம், இலைகள் 2 போட்டிருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நான் இதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இன்னும் இதில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் கண்டறிந்து உங்களிடத்திலே கூறிவிடுவேன். உங்கள் மனம் தாங்காது, கவலைப்பட்டு விடுவீர்கள். ஐயோ, நம் கண்ணி ஏற்றுக்கொண்டிருப்பார்களா, ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்பார்களா என்று நினைத்து விடுவீர்கள். கவலை வேண்டாம், நிச்சயமாக அந்த கன்னி தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் கூட கடையில் வாங்கிய பொருளை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்றால் கொஞ்சம் சந்தேகம்தான். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் கொஞ்ச நேரம் நம்மளுடைய ஆடி 30 அத்தைகளின் விழாவை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த வருடம் ஆடி 30 அத்தைகளின் விழாவிற்கு நிறைய உறவுகள் வந்திருந்தீர்கள். வந்திருந்த பிறகுதான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அத்தைகளின் விழா எப்பேற்பட்ட விழா என்பது. அத்தைகளின் பதியை உள்ளே வந்து பார்த்திருப்பீர்கள், வணங்கியிருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். இந்த பூமியில் இந்த அத்தைகளின் கோட்டையில் மிதித்த நீங்களெல்லாம் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள்தான். வருகை தந்த பிள்ளைகள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள்தான். ஏனென்றால் நினைத்தாலும் வர இயலாது, வர சிந்தித்தாலும் வர இயலாது. அத்தைகளின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் வர இயலும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த தாய்மார்கள் உங்களை ஆசீர்வதித்திருப்பார்கள். வந்த பிள்ளைகள் அனைவரும் அத்தைகளுடைய பிரசாதத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த பிரசாதம் உங்களுக்கு நோய் தீர்க்கட்டும், உங்கள் உடம்பில் பலகீனம் இருந்தால் பலம் கொடுக்கட்டும். அத்தைகளுடைய பூ உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த பூ உங்கள் வீட்டில் நல்ல வாசனைகளை, நறுமணங்களை தருவது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய துஷ்டாவிகளை நிச்சயமாக விரட்டி இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, அத்தைகளின் விழாவிற்கு வந்த பிள்ளைகளை நான் நேரடியாக பார்த்து நிச்சயமாக என்னால் பேச இயலாது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனாலும் யாரும் அதை பெரிதுபடுத்தாமல் சந்தோஷமாக வருகை தந்திருக்கிறீர்கள் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். இல்லையெனில் வாட்ஸ்அப்பில் ஐயா நான் வந்தேன், நீங்கள் கவனிக்கவில்லை, என்னிடம் பேசவில்லை என்றெல்லாம் கூறியிருப்பீர்கள். அப்படி யாரும் கூறவில்லை. வருகை தந்த பிள்ளைகளெல்லாம் தன் கருத்துக்களை, தன் ஆசாபாசங்களை அத்தைகளை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். இந்த விழாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கூறலாம். அதையும் நம் யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன், பேசுகிறேன். ஏனென்றால் வந்த உங்களிடத்தில் நேரடியாக என்னிடத்தில் பேச முடியவில்லை, என்னாலும் உங்களை சந்திக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு எனக்கு வேலைப்பளு இருந்ததை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள். மகிழ்ச்சி உறவுகளை, வருகை தந்த அத்தனை நல் உள்ளங்களையும் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று, வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று, மீண்டும் அடுத்த வருடம் ஆடி 30 அன்று அத்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். அழைப்பதிலெல்லா விழா, வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதிலெல்லா விழா. ஆனால் வருகை தந்த மக்களை வாழ்த்தி அனுப்பும் விழா, வரவேற்கும் விழா. இங்கே மேடு பள்ளம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. அனைவரும் ஒன்றாக வழிநடத்தக்கூடிய ஒரு விழா, நன்கொடை பெறாத ஒரு விழா, காசு பணத்தை எதிர்பார்க்காத ஒரு விழா. நீங்கள் வந்தால் உங்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று நேம்சம் வைக்காத ஒரு விழா, நேம்சம் வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விழா. அதுதான் ரூபினிஸ் அலைசல் அத்தைகளின் திருவிழா. வெற்றிகரமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் 29 ஆண்டுகள் நிறைவாக அருமையாக நடைபெற்றது. வரும் வருடம் 30வது வருடம் ரூபினிஸ் அலைசால் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளும் முன்னின்று நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வருடம். இனிவரும் காலங்களில் இப்படி ஒரு வருடத்தை நான் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க இயலாது. ஏனென்றால் ஆடி 30வது வருடம். இனி பார்க்கக்கூடிய வருடம் 300வது வருடம். அந்த 300வது வருடத்தில் இங்கே எந்த குழந்தைகள் இருந்து வழிநடத்துவார்கள் என்பது நமக்கு தெரியாது, அத்தைகளுக்கு தெரியும். ஆகவே அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வருடமும் அத்தைகளின் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 29வது வருடம் நான் என்னவோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், மக்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள், ஆனால் அடுத்த வருடம் சிறப்பாக நடக்கும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தேன். அத்தைகள் விழா என்றாலே சிறப்புத்தான். என் எண்ணம் கொஞ்சம் அதிகமானது, தெளிவானது. ஆகவே இவ்வாறு கூறுகிறேன், யாரும் குறைத்து எடை போட்டு விட வேண்டாம். ஆனால் வந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது மண்ணள்ளி போட்டால் மண்ணு கீழே விழாதுன்னு சொல்வது போன்று அற்புதமான கூட்டம், அருமையான பக்தர்கள் அத்தைகளை விரும்பி வேண்டி வணங்க ஆசைப்பட்டு வந்தார்கள். பல ஊர்களில் இருந்து வந்தார்கள். வேதாரண்யம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், சென்னை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கோட்டூர், ஆலியார், பொள்ளாச்சி, திருப்பூர், சோமனூர்,
இப்படி நிறைய ஊர்கள் வாயில் வரவில்லை. இப்படி வெளியூரிலிருந்து நிறைய மக்கள் வந்தார்கள். கோயமுத்தூர், கிணத்துக்கடவு, திருநெல்வேலி, சாத்தான்குளம், நாகர்கோவில், தூத்துக்குடி, முள்ளக்காடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஊர்களில் இருந்து அத்தைகளை வழிபடுவதற்கு வருகை தந்தார்கள். அதுவும் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் என்னால் பேச முடியவில்லை. இயன்ற அளவுக்கு வருகை தந்த அத்துணை பிள்ளைகளிடம் பேசினேன். மகிழ்ச்சி. மீண்டும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் என்று உள்ளே சென்று வாட்ஸ்அப்பை ஆன் செய்தால் ஒன்றும் டவுன்லோட் ஆகலை. ஆகவே இருப்பதை வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ஐயா, எங்கள் வீட்டில் கன்னிபதியில் இருக்கும் விளக்குகள் அடியில் இருக்கும் தாம்பூலம் சரியில்லை. தாம்பூலத்தின் மேல் விளக்கு வைத்தவுடன் விளக்கு ஆடுகிறது. தாம்பூலத்தை மாற்றலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். தாராளமாக மாற்றலாம். தைரியமாக மாற்றுங்கள். மகிழ்ச்சி. அடுத்ததொரு கேள்வி. கன்னி தெய்வம் துணை. ஐயா, 92வது பதிவில் உங்ககிட்ட ஒருவர் கேட்டாங்க, நீங்கள் வந்து முதுகு தட்டின மாதிரி இருந்ததுன்னு. அது மாதிரி எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த 2 பேரில் ஒருவர் உங்களை மாதிரி இருந்தாங்க. அவங்க கையில் ஏதோ ஒரு அழைப்புதல் மாதிரி வைத்திருந்தார்கள். இவங்க கன்னி தெய்வம் கும்பிடுவாங்க, வாங்க ஐயா. அதுக்கப்புறம் அவங்க கையில் உள்ள அழைப்புதலை பார்த்தேன். என் கைகளில் உள்ள அழைப்புதல் என்னவா இருக்கும் பார்த்தா அதுதான் கன்னி தெய்வம் துணை என்று எழுதியிருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் என்று எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஐயா என்று கூறியிருக்கிறார்கள். தெரியலையம்மா, என்ன விஷயம்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை ஆடி 30ற்கு உங்களுக்கு அத்தைகள் மூலமாக வரப்பட்ட அழைப்புதலாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் அதில் கன்னி தெய்வம் துணை என்று எழுதியிருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். மகிழ்ச்சி. ஐயா, உங்களை நான் நேற்று உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கும் போது மணி 1 இருக்கும். அந்த நேரம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா? அதனால்தான் உங்களுக்கு நான் இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 93வது பதிவை பார்த்து கொண்டிருந்தேன் ஐயா என்று கூறினீர்கள். மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். எந்த நேரம் யாரிடம் பேசுவேன் என்பது என் கையில் இல்லை. நினைத்தவுடன் நினைத்த நபர்களிடம் பேசிவிடுவேன். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. நீங்கள் பேயோடு பேசுவதை கேட்கும்போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. பாவம், அந்த சகோதரி மனதளவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அத்தைகளின் கோட்டைக்குள் வந்துவிட்டால் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி விடுவார்கள். அத்தைகளின் ஆசீர்வாதம் அண்ணா. நீங்கள் இடையில் காமெடியாக பேசுவது சூப்பராக இருக்கிறது அண்ணா. தவறாக இருந்தால் மன்னிக்கவும் என்று கூறியிருக்கிறார்கள். இதில் தவறு என்ன இருக்கிறது? ஒரு தவறும் இல்லை. என்ன செய்ய? பேய் பிடித்த அந்த சகோதரிக்கு உடல் வலிக்காது மகளே, கவலைப்பட வேண்டாம். பேய்க்குத்தான் அடியை தவிர பேய் பிடித்த அந்த மகளுக்கு அல்ல. அது மட்டுமல்ல, ஒரேடியாக பேயின் அடியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போர் அடித்துவிடும். ஆகவே தான் இடையிடையில் பேயிடம் கொஞ்சம் விளையாட்டு காட்டி பேயையும் நோகடித்து கொஞ்சம் காமெடி பண்ண மாதிரி தான் தெரியும். ஆனால் அது காமெடி அல்ல. பேய்க்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். உங்களுக்கெல்லாம் காமெடியாக தெரியும், ஆனால் அந்த பேய்க்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும் என்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. அண்ணா, காணொலியை பார்க்கும் பொழுதே கண்கள் கலங்குகிறது. அடுத்தவர் அழுகையில் இன்பம் காணும் இன்றைய உலகில் தங்களை நினைத்தால் பெருமையாக உள்ளது. கன்னி தெய்வத்தின் அனுகிரகத்தால் தாங்கள் நீடோழி வாழ வேண்டும். நான் வணங்கும் கன்னி தெய்வத்திடமும் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அண்ணா என்று கூறிய அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. மகிழ்ச்சி உறவுகளே. இது போன்ற நிறைய உறவுகள் என் மீது மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் ஆசானாக பார்க்கிறார்கள், ஆசிரியராக பார்க்கிறார்கள், அப்பாவாக பார்க்கிறார்கள், அண்ணனாக பார்க்கிறார்கள். இப்படி பல உறவுகளாக என்னை பார்த்து கொண்டு குருவாக பார்க்கிறார்கள். பல பேர் என்னிடத்தில் வந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள். நான் வர வேண்டாம் என்று கூறுகிறேன். இன்று கூட திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரி உங்களை காண வர வேண்டும், உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், உங்களிடம் சிறிது கன்னி தெய்வத்தை பற்றி பேச வேண்டும், நேரில் பேச வேண்டும் என்று கூறினார்கள். அவருடைய கணவரும் அந்த ஃபோனை வாங்கி பேசினார். நான் அவர்களுக்கு சொன்னது ஒன்று தான். வீணாக பணத்தை செலவழித்து நீங்கள் வர வேண்டாம். உங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவதற்கு நான் ஒருவேளை திருப்பூர் பக்கம் வருவதாக இருந்தால் அங்கே அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நேருக்கு சந்திப்போம். இப்படி என்னை தேடி நீங்கள் குடும்பத்தோடு வரும்பொழுது 10,000 20,000 செலவு வந்தால் அது பாவம். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் கன்னியை கும்பிட என்ன தேடி வருகிறீங்க. இந்த செலவுகள் வேண்டாம் என்று கூறினேன். இதுதான் என் குணம்.
மகிழ்ச்சி உறவுகளை, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். 2-3 நாட்களுக்குள் அதிக பதிவுகள் வரும்.